ஒரு வாழை இலையில ஒரு விருந்து நாங்க போட போறோம் ஆஸ்திரேலியா ஒன்னாவுக்கு. எப்படி குழம்புல அருமையா இருக்கும். அம்மியில அரைச்சி சமைச்சி வாழை இலையில வந்து மீன் பொரியல், மீன் சோதி. காட்டுக்குள்ள போறோம். வெற்றி 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 அந்தாரி மலை அங்க போறோம். கல்யாணம் வாகனம் என்ன போலாம் டிராக்டர்ல ஒரு வருஷம் பறவை வயசுல போறது. ஆமா சூப்பர் மாமோய் மாமோய். இப்படி சாப்பிட்டதே இல்லைண்ணா. மருத்துவ குணமுடைய வாழைப்பூ சம்பல், நல்ல வெள்ளச்சோறு. பாருங்க, வெள்ளச்சோறு காட்டுக்கு நடுவுல வாழை இலை. அது நீங்க உங்களோட வெள்ளாவில் விளைஞ்ச சோறு. எங்களோட வயல்ல விளைஞ்ச நெல் அதை அரிசா மாத்தி உங்களுக்கு சோறா தரோம். நல்லா காட்டுக்குள்ள மலைக்கு மேல நாங்க. இது தலை சரியோ, இது வால் வால் சரியா. தலை வந்த வால் வரை தானே வேணும். இது நடுத்துண்டு. இது வந்து சொதி, கோல்டன் மீன் சொதி. மீன் பொரியல், அவித்த முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை இந்த பாருங்க சரியா. உங்களுக்கு ஒரு முட்டை, அண்ணாவுக்கு ஒரு முட்டை. சரி பாருங்க எப்படி விருந்து பதில காட்டுக்குள்ளே. கொண்டு போத்தாங்க. ஓ இந்த சட்டியோட கொண்டு வாங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து மீதி வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறோம். டிராக்டர் வந்து ரெடியாக நிற்க பாருங்க. காரு பக்கத்தில் டிராக்டர் வந்து ரெடியாக நிற்கி. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராக்டரில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சொல்லுங்க, நம்ம தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதை விட சிம்பிளா வழி இருக்கு. மோட்டர்ல அடிக்கிறது தெரியுமா, ஒரு இரும்பு காமி கொடுத்து அடிப்பாங்க. அதான் பழகினா கொஞ்சம் சரியா. நிறைய நாள் தான் இதோடி அது கொஞ்சம் மோட்டர் வேலை இல்லை, செல்ஃப் இது வேலை செய்யல. அதுல நம்ம ஸ்டார்ட் வந்து தான் போகலாம். இப்ப சரியா வெட்டி எடுப்ப அடிச்சு போய் தான் போகலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புளோம் வந்து தண்ணி போத்தல். இங்க வந்து பாருங்க, இங்க பாருங்க, தண்ணி போத்தலும் சோடாவும் தெரியுதோ. தண்ணி போத்தலும் சோடாவும். ஏன்னா காட்டுக்கு போனா தண்ணி வேணும். சாப்பாடு இது வந்து சாப்பாடு கறி ஐட்டங்கள் சரியா. அங்க போய் பாப்போம் என்ன கறி என்று சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோறு தூக்கி பாருங்க. காண மாட்டேன். இது நாளைக்கு காணும். நாளைக்கு காணும் சரியோ. அப்படி இருக்கி ஒன்றுபட்டால் உண்டு வாழ் வேண்டமாய், ஒற்றுமையை பல வேண்டமாய். இப்ப எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு நம்ம சாப்பிடணும் சரியோ. அப்ப இந்த வாழல் இருக்கு பாருங்க. பல காணுதான் என்ன போறது காணுதான் என்ன கத்தி படம் போல எடுக்கம்மா. ஓ கத்தி தான் வெட்டி நம்ம இது கடற்கரை போட்டா நம்ம பிராங்கோன் வெட்டலாம். வட்டி வைப்போமா இப்படி ஆல்ரெடி வட்டி சரிங்க. வாழையில கூட போல இருக்குது. இல்ல அது கீழே போட்டு தானே வேணும். நம்மள அப்படித்தான் வைக்கிறவங்க அண்ணே. கத்தி எடுத்து வச்சா நல்ல மீன் நமக்கு. என்ன உடைக்க போனே கத்தி கடும் ஊர் கத்தி போல இருக்குது. அதாங்கம்மா வச்சுமா. இதுக்கு கமரண்டா மகனே. நான் ஒன்று தூக்குறேன். நான் இதை தூக்குறேன். அப்ப ரெண்டு நீங்க தூக்குங்க. ஓ அவர் தூக்குவார் கொடுங்க. தூக்குவாரு. அதெல்லாம் என்ன கிளாஸ் எடுக்கிறதா இல்லையே. ஓ அது அப்ப நீங்க இதுக்குள்ள அமைக்கணும். கிளாஸ் இதுக்குள்ள கூட அமைக்கணும். நம்பி 3 உயிர்கள் வரப்போதா கனகால மிஷின் இல்லாம வீட்டில் பழக்கம் சுடுவாட்ட மாட்டோமே. அம்மா போயிட்டு வரோம். பாய் பாய் போயிட்டு வரோம். புருங்க
இப்ப என்ன சொல்லுங்க ஆபம் பாய் பாய் மறந்துட்டீங்க அதுல இது பர்டிகுலரா பிடிச்சிருக்கணும் மேனேஜன் இல்ல தம்பி நிப்பார் பாய் ஒன்று வைக்க மாட்டா இதே ஓ அதே போ இந்தாய் இதான் திறப்பு இப்போ நம்மளே இந்த இரும்பு கம்பி தான் திறப்பு தெரியுதோ இரும்பு கம்பி தான் திறப்பு இங்கே வாங்க இது இப்போ இது வேலை செய்யாது இந்த வேலை செய்யாது இப்போ இங்கே ஆடிக்கணும் ஸ்டார்ட் எடுத்தால் தானே போடலாம் இப்போ சரியோ அதுதான் நேரம் பழைய திருந்து நான் இப்போ பார்க்கணும் அதனால அந்த மோட்டருக்கு தானே அது ரெண்டே முட்டணும் தெரியும் முட்டுனா ஸ்டார்ட் வரும் ஹலோ அடிக்கணும் போங்க கவனம் நெருப்பு போய் வந்தது வெற்றி 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 இதை மட்டும் தொலைச்சிருக்கா அந்த ரெண்டு ஜோயின் பண்ணாச்சு கரெக்டாக கொடுத்தானாச்சு தான் விஷயம் எத்தனை வேகமா இருக்கு சரி ஓகே பிரச்சனை இல்லை கம்மியா இருங்க இப்போ கணவர் பாருங்க பின்னுக்கு என்னடா பயமா இருக்கு இது தட்டுப்பட்டா பொட்டி கிளம்பிட்டாப்பா அப்புறம் சரி அம்மா சைட்டாங்களா வாங்க இது பிரேக் இல்ல இது பிரேக் இது ஆக்சிலேட்டர் செல்வியோ மகளே போகிற வாகலே இப்போ ரிவர்ஸ் அடிக்கணுமா நான் விட்டுட்டேன் ரைட் ரிவர்ஸ் அடிக்கலாம் பெரிய பொறுப்பு இதுதானே ஓ இது ஓடுனா ட்ரெயிலர் ஓடலாம் ஜிம்ல ஓடலாம் ட்ரெயிலர் ஓடலாம் அப்ப நம்ம வேலைக்கு அம்மா வந்தா நீங்க எங்க வர போறீங்க அப்படி ஆடி ரிவர்ஸ் தாடி அவ்வளவுதான் எனக்கு ஏதாவது கழிச்சு வர மாதிரி தெரியுது கண்ணுக்கு எப்படி கழிச்சு வர மாதிரி தெரியுது அது மெஷின் அப்படிதான் இருக்கு தானே கொஞ்சம் இதுல அந்த இது பிரச்சனையா இருக்கு லாங்கு ஹெவி லைஸ் வச்சிருக்கீங்க என்ன ஹெவி லைஸ் வச்சிருக்கீங்க மற்றேதான் அதுக்கு டெக்டர் ஓடலாம் என்ன டெக்டர் ஓடலாம் பிரேக்கில் அடிக்கிறப்ப தான் சேர்த்தான் கேட்கும் காரில் தானே இது கிட்டத்தட்ட ஒரு 30-35 ப்ரோ டெக்டர்ல ஓடுறேன் டெக்டர்ல ஓடுறீங்க என்ன எப்படி அந்த உள்ளது தாமரை இல்லை நீங்க அதான் காட்டுனீங்க அன்னைக்கு வீடியோல ஷூட் பண்ணி காட்டுனீங்க தெரியுமா கூடவே இல்லை இது படுத்த எது கூட வயல் எத்தனை வயல் அங்கால போக மாதிரி இதெல்லாம் ஒரு பல்லோட சேர்த்துருக்கிற வயல் பழம் அதெல்லாம் வீடு காட்டுனீங்க ஒரு வீட்டோட இருக்கிற வயல் காட்டுனீங்க அது வீட்டோட அந்த வளம் வந்தா என்ன மரம் ஆனா வழியெல்லாம் அப்படி தாரி பாருங்க இது டெக்டர் முடியா போகுதுண்ணே காரமும் மேலே உங்களோட வேகனரை கொண்டு வந்த மாட்டா முன்னுக்கு பவல் இருக்காது இதெல்லாம் காட்டுறீங்க வீடியோவில் மூட்டைக்கு போய் காட்டுனீங்க அந்தாரி மலை அங்க போறோம் அந்த வந்துட்டாங்க கிட்டத்தட்ட கல்யாணம் வந்துட்டேன் மஞ்சள் போனாங்க அங்க வேலையை வாங்க இப்ப வேலைங்க எனக்கு அதுக்கு யாரை வர சொல்றீங்க யானை வரும் கொஞ்சம் லேட்டா இதெல்லாம் வரும் யானை சார் வழியா பிடிச்சி விடலாம் சரியா இதுல பாம்பு இருக்குமா அது பாம்பு இருக்கும் உடும்பு இருக்கும் எல்லாம் இருக்கும்
இவ்வளவு கட்டி விடையில சும்மா விட்டுருக்காங்கண்ணே. ஓ இது வந்து சஜித் பிரேமதாஸ் இதுதான் ஓ அவரை கொடுத்த திட்டங்கள் தான் எல்லாம். ஆனா முடியல சும்மா அடக்கண்ணே கூட சும்மா வீடா போயிட்டேண்ணே. என்ன ஒரு 6-7 வருஷம் வரைக்கும் கொடுத்து. அப்படி போறான் யாரை வந்தா கூட ஓடையில எதப்பா ஓடையில தெக்க கொடுத்த வரைக்கும் ஓட முடியாது அப்படியா? அப்படி இல்ல சவுண்டுக்கு வராது, அந்த சத்தத்துக்கு வராது. இது ரேஸ் பண்ணி அமர்த்தி அவ்வளோ சவுண்ட் அடிக்கும். அவ்வளோ சவுண்ட் மாதிரா. எனக்கு நான் ஒரு 14-15 வயசுல டிராக்டர் அப்புறம் இல்ல பெங்களூர் டிராக்டர் இல்ல எங்க ஊர்ல முதல் இருந்தது டிராக்டர். இப்ப இல்ல சேமர் 2 ஆள் வச்சிருந்தவர். அது டிரைவர் வந்து எரிவில் டிரைவர் அவர் வந்து ஓடுவார். அதுல வந்து அக்சிலேட்டர் தான் பாய்ப்பாங்க. இது வந்து பாய்க்கலாம். இது அக்சிலேட்டர் தானே? இதான் பாய்க்கிறோம் 2 மிதி. அது உழவு அடிக்கிறார்கள், ஓட்டோ போட்டு அடிப்பாங்க. அங்க அமல் தேவையில்லை. அடுத்த மெயின் வழியில போறோம் நீங்களே, நம்ம அங்க அமல் தேவையில்ல. இந்த எழுத்துறா சரி அது போகும். டிராக்டர் ஒன்னா இல்ல ஓடலாம். அது உண்மை. ட்ரெய்லர் சிம்பிளா விட்டுவீங்க. நான் சொன்னேன் எனக்கு மெஷின்ல வந்து நேரோட்ட ஓடுறத விட ரிவர்சரி தானே. நீ சொன்ன மாடல் இந்த வேலை முடிஞ்சது பிறகு கடைசியா ஒரு வந்து வருவேன் தானே வீட்டை வரதுக்கு. அங்க இருந்தவர்கள பட்டி ரிவர்ஸ் எல்லாம் போகும் வீட்டை. சொல்றீங்க அவ்வளவு விருப்பம். அடுத்த கார்கள் ஓடுற மாதிரி அப்படி ரிவர்ஸ்ல போயிடாது. இல்ல நானும் அங்க பஸ் படி ரிவர்ஸ் அடிப்பேன். வேற ஜோசியில பஸ் மாறி விட்டு குடுக்கல போட்டு ரிவர்ஸ்ல போ பாருங்க. பழைய நாள் சரி சரி சரி. ரிவேஷன் தம்பி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அது? கார் சைடுலாம் புடிச்சு ஆனவண்ணா போலாம். டிராக்டர்ல ஒரு அவசரம் பரவேசில் போறது. ஐயோ ஏனப்பா ரிவர்ஸ்ல போறீங்க? இப்படிதான் நம்ம ரோகம் போயிட்டு அது ரோகமோ. நீங்க நேரே போங்கப்பா. இப்ப நேரே வந்து டைம் ஆகும் போவீங்க டைம் ஆகும். அப்படி இல்ல நிறைய காலம் தான் ஓடி தகட திரும்பி கொள்ள எல்லாரும் எங்களுக்கு உடம்பு போயிருக்கு. இந்த காலம் ஃபுல்லா அடிபட்டு தெரிஞ்ச இடம், நான் கல்ல தெரிஞ்ச இடம். அந்த இது வீட்டு திட்டம் எல்லாம் அதெல்லாம் தனியா கல்லு படுத்தி சூரப்பெல்லாம் நிக்குமா? வைங்க சூரப்பெல்லாம் பார்க்கணுமா? மரம் நிக்காங்க. ஓ ஃபுல்லா மரம் தான். அந்த சூர மரம் தான். ரோட்டு எப்படி இருக்குது? அப்படிதான் அப்படிதான். மலையை குறைஞ்சிருக்காங்க. கல்லு விலை குறைவா? கல்லு விலை கூட இல்லை, இப்போ சரியான விலை தான் இப்போ எல்லாத்துக்கும். அதான் நம்மளோட சித்தப்பாட மிஷின். ரைட். இந்த மிஷின் தான் கல்லை வந்து கல்லை வந்தீங்க.
நம்ம அதில் சாப்பிட வரும். சரி சரி. அதான் குப்பைகள். அப்பா வந்து சேர்ந்துட்டு அப்பா. இது போட்டோ மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவர்ஸ்லேயே. ஓ நீங்கள் எடுக்கக்கூடாது. எனக்கு இந்த டயரை பார்த்து தான் பயமா இருந்தது. எந்த டயரு? டயர் கிட்ட கிட்ட திரும்ப வருது. ஆமா அம்மா எப்படி இருக்கு தம்பி? அப்பா ஓகே நாங்கள் வந்துட்டோம் மக்களே, இறக்குறோம். இந்தாங்க அண்ணா உன்னை பிடிங்க. பாரம் பாரு நாங்கள் எல்லாரையும் மேல வந்துடுவேன் இந்த காட்டுக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. சரியா ஒரு நாள் பாய் தூக்கணும். தாங்க நான் தூக்குறேன் பாய். பாய் எடுத்துக்கிட்டேன் போய் வெட்டி எடுக்கலாம் பிரச்சனை. அது கோவிலோ? அங்கேயும் கோயில் இருக்கே. அதான் இருக்கு சின்ன கோயில், வைரவர் கோயில். அது தாமி இறங்கி வா. பாஷன் இறங்கி வா. இവിടുത്തെ காத்தடிக்கு வாங்க 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 இதில் வாங்க. இവിടുത്തെ நல்ல காத்தடிக்கணும் சார். இதில் சரக்கும் மாதிரி வருமா ஐயா? நானும் நிறைய காலம் ஆயிடுச்சு வந்து. அப்படியா ஆமா சூப்பர் சொல்லி இல்லப்பா. ஓகே மகளே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் சொன்ன இடத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். எப்படி இருக்கு இந்த இடம்? எப்படி வீட்டில் இருந்ததுக்கு இங்கே வந்ததுக்கு எப்படி இருக்கு? நல்ல காத்தடிக்குது. வேறு பண்றது இல்லை, அங்கே வேறு தெரிஞ்ச வேறு இல்லைண்ணே. நல்ல குளிரா இருக்கு மனே. ஏன்னா காடு தானே, இயற்கை மரங்கள் குளுமையா அமைதியா இருக்கணும் போல. அதுல நீங்க இப்படி இருந்தீங்க வந்துட்டா உங்களுக்கு அநேகமா படத்துக்கு பின்னாடி பண்ணச்சே யானை வந்து எழுப்பட்டு நம்மள யானை கத்தித்தானே வருவேன். ஓகே, இப்போ நம்ம சாப்பாடு ரெடி பண்ணே. ஓமாம். அப்போ சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாங்க, வாழலையில சாப்பாடு இருந்து அப்படி அப்போ அங்கே கொஞ்சம் இழுத்துட்டாலும் போடுறேன். சாவனா இருக்குமே. பிரச்சனை கொஞ்சம் போடுங்க. இது ரெண்டும் சமனா இருக்கு தானே? ஓமாம். ஓகே 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 பாய் மாமோய் மாமோய் வயலுக்கு கொண்டு படங்கள்ல சாப்பாடு இருங்க அண்ணா இருங்க. உங்களுக்கு தான் விருந்துதா பாய்? எனக்காண்டா உகந்த இருக்கிற மயிர் ஃபீலிங் இருக்கு. உகந்த இருக்கிறேன். ஓ சரி, இப்போ என்னன்னு சொன்னால் வாழலையே வந்த வாட்டி ரெடி பண்ணுவோம் மாண்டியோ. நான் சொன்னேன் வாழையில பிஞ்சு பண்ண பிஞ்சு காத்துக்கு பிஞ்சும் தானே பிஞ்சு அவங்களோட வாழையில பிஞ்சு. சரி ஓகே, வாட்டி எடுத்துறாங்கண்ணே. வல்லவன் இல்லை இல்லை, அது வந்து கொஞ்சம் இதான இது வல்லவனுக்கு புல்லு மாதிரி கண்டியோ. அதுக்கு தான் நான் மேலா மேல போடலாம், பிரச்சனை இல்லை. எடுங்க. பல கழிதான் மஞ்சள் ஒரு கழுவு ஒண்ணுமே. கத்தி தான் கூறாங்க, முட்டை கத்தி கூற. இல்ல இது கூறா இருக்கு, கத்தி முட்டை படியா கொஞ்சம் கழுவிட்டு போன் எல்லாம் என்ன வருது. வேலை செய்யும் இப்படி செய்யலாம். எப்படிமா முட்டை சாப்பாடு வச்சு அப்படி சாப்பிடலாம், தனித்தனி வைக்காம. ஓ அப்படி சாப்பிடுவோம். ஒரு பக்கத்துல சாப்பிடுவோம். காட்டுக்குள்ளக்குள்ள நம்ம கையில் என்ன மிஞ்சுவோ தான் நம்ம வீட்டில் அந்த போகலாது. இது எப்படி பரவாயில்லடா, பனசண்டை வந்து நேரடியாக கண்டாச்சு, அதுவே சந்தோஷம். நேரடியாக கண்டாச்சோ. கடை தான் வெஜ்ஜாக இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்கு தான் படியா போடுங்க. கை கழித்தீங்களா? இல்லை இல்லை, நான் பாரன். இது எப்படி பிடிக்கும் ஐயா கழுவம் பெஸ்ட்டு. எல்லாத்தையும் இப்போ உண்டா போட்டு சாப்பிட்றேன்டா, கொஞ்சம் படி. அந்த மெஷின் தான் நான் ஃபுல்லாக பழைய மெஷின் தான் இருக்கு. அந்த சித்தப்பாடு மெஷின் இங்கே கொண்டா போட்டு. இல்லை இல்லை, இது மாறி வருமா? இப்படித்தானே இப்படி சாப்பிட்டதே இல்லை நான். உண்மையா அப்படி போய் சொல்ல இப்படி சாப்பிட்டது இல்லை. கூடுதலாக என்ன சில இப்படி போட்டு எல்லாரும் எடுத்து சாப்பிட்றதுனே. இது நல்லா இருக்கும். இது அவ்வளோ பெருசாக அந்த இல்லை. தம்பி அவர் தந்தா சரி. தம்பி வந்தா சரி. வீடியோ முடியல கொஞ்சம் காட்டி போட்டு. இது வந்து வாழைப்பூ. சரியா, மருத்துவ குணமுடைய வாழைப்பூ சம்பல். சரியா, உங்களோட கையை எடுத்து வைக்க முடியும். நல்ல வெள்ளச்சோறு பாருங்க, வெள்ளச்சோறு காட்டுக்கு நடுவுல வாழை இலை. அது நீங்க உங்களோட வெள்ளாவில் விளைஞ்ச சோறு. அது எங்கட வாங்கல ஒன்றும் இல்லை. சரியா, எங்கட வயல்ல விளைஞ்ச நெல் அதை அரிசா மாத்தி உங்களுக்கு சோறா தாரம். நன்றி.
இதெல்லாம் எதிர்பார்க்கையில் இப்படி தான் சாப்பிட மாட்டேன். உண்மையா எதிர்பார்க்கையில் இப்படி தான் வந்து சாப்பிட மாட்டேன். காடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் விளங்குதா? எல்லாருமே செஞ்சா நமக்கு வித்தியாசம் இருக்காது. நல்லா இருக்கேன். காடு காட்டுக்குள்ள மலை மலைக்கு மேல நாங்க. அது இல்ல என்ன உண்மைன்னு சொன்னா இவர் காலையில சாப்பிடல நெக்டர் வாங்கி இவருக்கு நெக்டர் வாங்கி கொடுத்தேன் நான். நெக்டர் தான் குடிச்சு கொண்டு வந்தவர். இவர் மட்டக்கள போனவர். நான் தான் போன் பண்ணி கொடுப்பாரு. ஆள் கொஞ்சம் பிந்திட்டாரு. சரி இப்ப காணும். இப்போதைக்கு காணும். தேவையான போது போயிட்டு சாப்பிடலாம். அளவான உப்பு இப்ப போடுங்க. அதை ஒவ்வொரு கறி இது வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்றது, குடல் சுத்தமாகும். கிட்னில வந்து கல்லீரல் இருந்தா நல்லம், சுகருக்கு நல்லம், எல்லாத்துக்கும் நல்லம். எனக்கு நல்ல சொல்லுங்க. சரியா அனுஷன் கையால் வச்சா என்ன நல்லா ஆகுமா? இன்னும் நல்லா இருக்கும். நான் சாப்பிட்றேன். பார்க்க ஊறுது. நான் சாப்பிட்றேன் கொஞ்சம். ஓகே அந்த வாங்கி சாப்பிட்றேன். இன்னும் கறி மட்டும் போறோம்னா என்ன சொல்றீங்க? சொல்றேன் அப்படி நல்லா ஆகி கறியான்னு சொல்றேன். சம்பல் அங்க இருக்கா? வாழை போகல ஆஸ்திரேலியாவில் இருக்குதானே? வரும். மிஷின்ல வந்து கொண்டு சேர்த்திக்க மேலாம். நான் நினைஞ்ச புள்ளிங்கெல்லாம் கொட்டு போடுவேன் நினைச்சுனா. அம்மா வந்து என் சேஃப்டியா சோதி இது வந்து சொதி. ஏன்னா இது சொதி மாதிரி இருக்கு. வெள்ளைக்கறி இல்ல, இதுல சொதி. இதுல கொஞ்சம் ஊத்துப்பட்டிருக்கு. பட்டிருக்கோ. இது வந்து சொதி. என்ன சொதின்னு சொன்னா கொஞ்சம் பிடிங்க பாருங்க. சல்லல் அழகான இல்ல, கோல்டன் மீன் சொதி. சரியோ மீன் சொதி. சொதி ரெண்டா தானே ஊத்துறோம் நம்ம. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வைப்போம். கட்டிமே அந்த இறுக்கி போட்டிருக்கீங்கன்னா பரவாயில்ல. சேர்த்து அம்மா இஞ்சி வரப்போ நினைச்சு பாருங்க. இது என்ன குழம்பு? என்ன குழம்பு சொல்லுங்க? சல்லடா மீன் குழம்பு. கோல்டன் மீன் குழம்பு. சரியோ பாருங்க. மிளகு தண்ணி இல்லை, குழம்பு வித்தியாசமான இதில் வச்சு ரெசிபியில். இது தலை. சரியோ இது வால். சரியா தலை வந்த வால் வரை தானே வேணும். இது நடுத்துண்டு. சரியோ நான் இன்னொரு கலச்சி வச்சுதான் நடுத்துண்டு கிரேவி. சரியோ அது ஆற்று நீர் போல ஓடும். நீங்க ஒன்று கேட்டீங்க தெரியுமா எங்கள்கிட்ட ஸ்பெஷலா? பொரியல் என்ன இருக்குமே பாதுகாப்புனா கடும் பாதுகாப்பு. நான் காணையும் இல்லை இப்படி எல்லாம் இப்படி இருக்கிறதெல்லாம். இல்லை நம்ம கொண்டு வந்த இடம் அப்படி இடமே தெரிந்தானே. இப்படி சாப்பிடலாம் கிடக்குனே. எப்படி மீன் பொரியல், அவித்த முட்டை பாருங்க. நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை இந்த பாருங்க. சரியா உங்களுக்கு ஒரு முட்டை, அண்ணாவுக்கு ஒரு முட்டை, தம்பிக்கு தெரியாது. நான் சாப்பிட்டு இருந்தா எடுத்து சாப்பிட்டு எனக்கு ஒரு முட்டை. இந்தாங்க பொரியல், மீன் பொரியல். சரியோ சரி பாருங்க எப்படி விருந்து பதில காட்டுக்குள்ளே. அண்ணா வந்து இறைச்சி சாப்பிடலன்னு சொன்னவர் ரெண்டியோ. அப்போ அதனால அப்படி. சரியோ இது மிச்சம் இருக்கு, நீங்க விரும்பியார்கள் எடுத்து சாப்பிடலாம். சரி இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் சாப்பிட பாருங்க. விருந்த பாருங்க எப்படி நல்லா வாங்க. நாங்க சாப்பிட இங்க பாருங்க. வாழை இலையில வந்து மீன் பொரியல், மீன் சொதி இந்த இதுக்குள்ள இருக்கு. சரியா சொதியெல்லாம் இருக்கு. சொதியெல்லாம் மெச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டு வைப்போம். சாப்பிட்டு வைப்போம். சரி ஓகே அண்ணா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கணும். ஒரு சாப்பிட்டு பாருங்க. ஓகே நான் முட்டை தீ கிடைக்கும் போது முட்டை தீ சாப்பிடுவாங்க. தம்பி வாங்க சாப்பிடும். ஓ குழம்பு நான் வளமையாக சாப்பிட்றேன். உங்களுக்கு தான் தெரியும். குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. குழம்பு சூப்பராகி தூக்குதாம்மா. அந்த ஆமா சீரியஸா அதாங்க கறி மிஞ்சி கொண்டு போத்தாங்க. ஓ இந்த சட்டியோட யாரும் கொண்டு வாங்க. இல்லை சீரியஸா சொல்றேன். குழம்பு நல்லா ஆகி
எப்படி இருக்கீங்க குழம்புன்னு அருமையாக இருக்கும் அம்மியில் அரைச்சி சமைச்சி ஓ அதை மடிச்சு அப்படிதான் நீ வரக்குள்ள பார்த்துப்பா அம்மி ஒன்று நீ ஒரு காலத்து நினைப்பு இல்லை நீங்கள் சாமத்தியில் ஆகட்டும் ஆட்டுறச்சி சிக்கன் சாப்பிட்டீங்க இது கொஞ்சம் அதோட குறைவாக இருந்தா நான் விடம் சூப்பராக எப்படி சாப்பாடு நல்லா இருக்கு மகளே அடிக்கடி வரணும் போல அடிக்கடி வந்து சொல்லி ஃபோன் பண்ணி வந்து சாப்பிட்டு போலாம் போல அது பிரச்சனை இல்லை வரலாம் நீங்க எல்லாரும் நான் வந்து சாப்பிட்டு நான் ஒரு செட்டப் ஒன்று செய்ய வரேன் பாருங்க எங்கள்கிட்ட வெளிநாட்டில் ரோகளுக்காண்டி புதுசாக அப்படி நிறைய ஐடியாக்களை கொண்டு வரும் பாருங்க நிறைய விஷயங்களை கொண்டு வரேன் சொதி மீன் சரி ஒரு இடத்த விடுறேன் டென்னு சாப்பிட்டு சொல்லுங்க அது பிடிக்கண்டு ரிவ்யூ சொல்லுங்க ஆமாம் சரி என்ன அந்த மாதிரி சூப்பரா பேசாம ஒவ்வொரு நாள் வந்து சாப்பிட்டு போக முடியாது ஒவ்வொரு நாள் வந்து சாப்பிடுறது உண்மைதான் அந்த மாதிரி டேஸ்ட் ஆகி நல்லா பொய் சொல்ல குழம்பு இருக்கணும் இல்ல குழம்பு ஒரு வித்தியாசம் குழம்பு இதுன்னு சொதி நல்லா சொதியா? அந்த மாதிரிப்பா டிஃப்ரெண்டாக இருக்கணும்ல ஒரு மட்டக்களப்பு ஸ்டைல் மட்டக்களப்பு ஸ்டைல் மட்டக்களப்பு சாப்பிடும் மட்டக்களப்பு ஸ்டைல் என்ன ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு வித்தியாசமா தான் இது தானே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லவே இல்லை கீழே விடக்குமே ஓகே இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நாங்கள் சுற்றி காட்டுறோம் சாப்பிட்டு வரோம் தமிழ் வாங்க சாப்பிடுவோம்